இந்த வீடியோவில் விசுவல் ஸ்டூடியோ கோடில் வந்து எப்படி C++ இன்ஸ்டால் செய்வது என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலே வந்து நாங்கள் C++ இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இது ஓப்பன் பண்ணினா இந்த இப்படி ஒன்று வரும். இதில் வந்து கண்டினியூ வித்தவுட் கோட் அந்த அதை வந்து லிங்கை கிளிக் பண்ணுவமாக இருந்தால் எங்களுக்கு வந்து விசுவல் ஸ்டூடியோ கோட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து டூல்ஸ்ன்றதில் போய் கெட் டூல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்ன்றதை கிளிக் பண்ணி நாங்கள் வந்து C++ வந்து விசுவல் ஸ்டூடியோ கோடில் இன்ஸ்டால் பண்ணலாம். இதில் வந்து விசுவல் ஸ்டூடியோ இன்ஸ்டாலர் இதில் வந்து கெட்டிங் திங்ஸ் ரெடி இந்த விசுவல் ஸ்டூடியோ கோடில் வந்து நாங்கள் C++ நாங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம். இதில் வந்து டெஸ்க்டாப் முதலாவது கோலத்திலேயே லாஸ்ட்டாக இருக்கிற டெஸ்க்டாப் டெவலப்மெண்ட் வித் C++ அதை வந்து திக் பண்ணி விட்டுட்டு நாங்கள் அதை திக் பண்ணி அங்கே இன்ஸ்டாலேஷன் டீட்டெயில்ஸில் வந்து எங்களுக்கு எல்லாம் வந்து இன்ஸ்டால் ஆகிற மாதிரி திக் பண்ணி வந்திருக்கு. இந்த நேரத்தில் நாங்கள் இன்ஸ்டால் மோட்டிஃபை பண்ணி கொள்ளணுமெண்டா அந்த மோட்டிஃபைன்ற பட்டனை கிளிக் பண்ணிவோம்மாண்டா எங்களுக்கு வந்து விசுவல் ஸ்டூடியோ கோடில் வந்து C++ எங்களுக்கு இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகும். இப்படி தான் வந்து விசுவல் ஸ்டூடியோ கோடில் வந்து நாங்கள் C++ வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கொள்கிறது. இப்போ வந்து இவெல்லாம் வந்து எங்களுக்கு அப்டேட் ஆகி ஃபுல்லாக முடியணும். அப்டேட் ஆகி எங்களுக்கு டவுன்லோட் ஆகி வந்து C++ வந்து இன்ஸ்டால் ஆகி முடியும் மட்டும் நாங்கள் வெயிட் பண்ணணும். இப்படி இதில் எல்லாம் வந்து அப்டேட் ஆகி டவுன்லோட் ஆகி முடிஞ்ச பிறகு நாங்கள் வந்து புதுசாக ஒரு C++ ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணி நாங்கள் எங்களோட C++ ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணி நாங்கள் வந்து எங்களோட கோட்டை வந்து அதில் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். இப்படி தான் வந்து C++ வந்து எங்களோட விசுவல் ஸ்டூடியோ கோடில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது. இது அப்டேட் ஆகி முடிஞ்ச பிறகு நாங்கள் இது வந்து விசுவல் ஸ்டூடியோ கோட் க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகும். இப்போ எல்லாம் வந்து எங்களுக்கு அப்டேட் ஆகி முடிஞ்சிட்டு இப்போ வந்து விசுவல் ஸ்டூடியோ கோட் ஓப்பன் ஆகுது திருப்பி. இப்போ வந்து இந்த விசுவல் ஸ்டூடியோ இதை வந்து க்ளோஸ் பண்ணி புதுசாக வந்து விசுவல் ஸ்டூடியோ கோட்டை வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணி கொள்ளுவோம். இதில் தரப்பட்டதில் வந்து இப்படி தான் வந்து முதல்ல நாங்கள் ஓப்பன் பண்ணினோம்டா வரும். இதில் வந்து ஓல்ட் லாங்குவேஜில் வந்து C++ன்றதை வந்து நாங்கள் திக் பண்ணணும். திக் பண்ணிவிட்டு அந்த எம்டி ப்ராஜெக்ட் அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுவோமாக இருந்தால் எங்களுக்கு வந்து C++ ஃபைலை வந்து நாங்கள் எங்களோட பிசியில் வந்து சேவ் பண்ணி நாங்கள் எங்களோட கோட்டை வந்து அதில் எழுதி எக்ஸிக்யூட் பண்ணிக்கொள்ளலாம். எம்டி ப்ராஜெக்டில் விட்டுட்டு நெக்ஸ்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி அடுத்து எங்களை வந்து ப்ராஜெக்ட் நேமை கொடுப்போம். இதில் வந்து ப்ராஜெக்ட் நேமை வந்து கொடுப்போம். இதில் வந்து CNEW வந்து ப்ராஜெக்ட் நேமை கொடுக்குறேன். பிறகு அங்கால லொக்கேஷன் இருக்குது. நாங்கள் எங்கே சேவ் பண்ண போகிறோமோ அந்த லொக்கேஷனை அதில் டெஸ்க்டாப்பில் வந்து நாங்கள் ஒரு டெஸ்க்டாப்பில் வந்து சேவ் பண்ண போகிறோம். இப்போ டெஸ்க்டாப்பில் C++ ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். அதுக்குள்ளே வந்து சேவ் பண்ண போகிறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் என்ற பட்டனை கிளிக் பண்ணுவமாக இருந்தால் எங்களுக்கு வந்து C++ ப்ராஜெக்ட் வந்து எங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து இவ்வளோத்தையும் இந்த கொமாண்ட் இவ்வளோத்தையும் அழிச்சிட்டு நாங்கள் ஒரு ஹலோ வேர்ல்டு இதில் தரப்பட்டதை வந்து நாங்கள் ரன் பண்ணி கொள்ளலாம். இதை ஃபுல்லாக அழிச்சிட்டு லோக்கல் விண்டோஸ் டீபக்கர் அதை கிளிக் பண்ணுவமாக இருந்தால் இந்த ஃபைல் வந்து எங்களுக்கு ரன் ஆக தொடங்கும். இப்போ எங்களுக்கு ஹலோ வேர்ல்டு அவுட்புட்டாக வந்திருக்கு. இப்படி வந்து நாங்கள் C++ வந்து விசுவல் ஸ்டூடியோ கோடில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி கொள்ளலாம். மேலும் இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.